Very pleasant vanakkam to everyone. I am Revati Chinnathambi from the Department of Physics. Now we are studying the list of derived quantities and how the quantities are derived from some other fundamental quantities. இப்போ நம்ம வழிவந்த ராசிகளை பற்றி படிச்சுட்ருக்குறோம். எப்படி அந்த வழிவந்த ராசிகளை சில அடிப்படை ராசிகள்லேருந்து வருவிக்கிறது அப்படின்னு சொல்லி படிச்சுட்ருக்குறோம். இன்றைக்கி அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். டுடே ஐ எம் கோயிங் டு கண்டினியூ தி list of derived quantities and especially first one, coefficient of viscosity. What is that? Coefficient of viscosity. All of you ready for the class? You are always welcome. Wait. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்காசிட்டினா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ரெலவெண்ட் டு லிக்விட்ஸ். விஸ்காசிட்டி அப்படிங்கிறத பாகுநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பாகுத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கன்சிடர் 3 steel balls of the same size dropped simultaneously in 3 tall jars, each filled with air, water and oil respectively. What is meant by this? Consider 3 steel balls. 3 எஃகு பந்துகள் எடுத்துக்கிறோம். ஆஃப் தி சேம் சைஸ். 3ஓட அளவும் எப்படி இருக்குது? ஒரே அளவு இருக்குது. ட்ராப்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில், சேம் டைமில். இன் 3 டால் ஜார்ஸ். 3 உயரமான ஜாடிகளில் என்ன பண்ணுறோம்? ட்ராப் பண்ணுறோம். ஈச் ஃபில்டு வித். ஒவ்வொரு உயரமான அந்த ஜாடிகள் என்ன பண்ணியிருக்குன்னா, முதலாவது காற்று நிரம்பி இருக்குது, ரெண்டாவதில் வாட்டர் வச்சுருக்கோம், மூணாவது ஜாடியில் ஆயில் வச்சுருக்கோம். கன்சிடர் 3 steel balls of the same size dropped simultaneously in 3 tall jars, each filled with air, water and oil respectively. 3 உயரமான ஜாடிகளில் ஒரே அளவான 3 எஃகு பந்துகள் ஒரே நேரத்தில் விழ செய்யப்படுகிறது. கவனிங்க. It moves easily in air but not so easily in water. It moves easily in air அப்படின்னது அந்த எஃகு பந்துகள் காற்றில் எளிமையாக இயங்கும். பட் அப்படின்னா ஆனால், நாட் ஸோ ஈஸிலி இன் வாட்டர். காற்றில் எளிமையாக இயங்குற மாதிரி தண்ணியில் அந்த எஃகு பந்துகளால் இயங்க முடியாது. மூவிங் இன் ஆயில் would be even more difficult. காற்று, நீர் இந்த 2 ஊடகங்கள்லையும் இயங்குற வேகத்துக்கு கூட எண்ணெயில் அந்த எஃகு பந்துகளால் இயங்க முடியாது. வாட் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ்? லெட்ஸ் see. There is a relative motion produced between the different layers of the liquid by the falling ball, which causes a viscous force. There is a relative motion produced. அங்கே ஒரு சார்பு இயக்கம் உருவாகும். எங்கே? Between the different layers of the liquid. அந்த ஜாடிக்குள்ளே இருக்கிற திரவங்கள் சில அடுக்குகளாக இருக்கும்.
இந்த எக்கு பந்து போய் அந்த திரவத்துக்கு மேலே விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த திரவ அடுக்குகளுக்கு இடையில் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சார்பு இயக்கம் உருவாகும். பை தி ஃபாலிங் பால், இந்த வந்து போய் விழுகிறதுனால ஒரு சார்பு இயக்கம் உருவாகும். விச் இஸ் காசஸ் எ விஸ்காஸ் ஃபோர்ஸ். அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த திரவ அடுக்குகளுக்கு இடையில் ஒரு விசையை உருவாக்கும். அந்த விசைக்கு பேர் உராய்வு விசை. This frictional force depends. இது frictional force அப்படின்னா உராய்வு விசை. viscous force அப்படின்னா பாகியல் விசை. அந்த பாகியல் விசையோட இயல்பு என்ன அப்படின்னா உராய்வு விசை, frictional force. இந்த உராய்வு விசை this frictional force depends அப்படின்னா இந்த உராய்வு விசை எதை சார்ந்து இருக்கு? வெயிட். This frictional force depends on the density of the liquid. Underline this. அந்த உராய்வு விசை அந்த திரவத்தோட அடர்த்தியை சார்ந்து இருக்கு. டென்சிட்டினா யாரு? அடர்த்தி, நெருக்கம். This property is a moving fluid to opposes the relative motion between its layers is called a viscosity. This property, இந்த இடத்துல என்ன நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ்க்கு பதிலாக தீன் போட்டுக்கணும். இது 2 மார்க் கொஷின். வாட் இஸ் மீன் பை விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. The property of a moving fluid to oppose the relative motion between its layers is called a viscosity. Viscosityங்கிறது ஒரு பண்பு. எந்த பண்பு? A moving fluid to oppose the relative motion. Moving fluid அப்படின்னா fluid அப்படின்னா பாய்மங்கள். அது திரவமும் இருக்குது, காற்றும் இருக்குது. காற்று ஊடகங்கள், வாயு ஊடகங்களும் ஃப்ளூயிடு தான் சொல்லுவோம். லிக்விடும் அப்படி தான், பாய்மங்கள். ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாலிடு ஆப்ஜெக்டை நம்ம கீழே தள்ளி விடுறோம் அப்படின்னா அந்த சாலிடு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? அதனோட சைஸை பொறுத்து கீழே விழுந்திருக்கும், இல்லைனா உருண்டுட்டு போகும். அந்த மாதிரி நடக்கும். ஆனால் லிக்விடுங்கிறது, கேஸுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும், பரவும். இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, அந்த டம்ளர் தண்ணியை தெரியாமல் தட்டி விட்டுறோம் அப்படின்னா அந்த தண்ணி கீழே கொட்டி பரவி ஓடும். அதனால தான் இது என்ன சொல்கிறது அப்படின்னா வாயுக்களையும் நீர்மங்களையும் நம்ம பாய்மங்கள்னு சொல்கிறோம், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மூவிங் ஃப்ளூயிட் டு அப்போஸ் தி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் இட்ஸ் லேயர்ஸ் இஸ் கால்ட் ஏ விஸ்காசிட்டி. இயங்கும் பாய்மத்தின் ஏடுகளுக்கிடையே உள்ள சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் பாய்மத்தின் இந்த பண்பு பாகுநிலை என்று அழைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா குட்டி? குட். காஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. காஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? காரணம், ரீசன். பாகுநிலைக்கான காரணம். கன்சிடர் எ லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ எ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வித் 2 neighboring layers. Consider a liquid flowing through a horizontal surface. Horizontal surface அப்படின்னா ஒரு சமதள பரப்பு. லிக்விட் ஃப்ளோயிங் அப்படின்னா நீர்மம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. த்ரூ அப்படின்னா அதன் வழியே. வித் 2 நெய்பரிங் லேயர்ஸ் அப்படின்னா 2 அடுத்தடுத்து இருக்கிற அடுக்குகளோட 2 அடுத்தடுத்த அடுக்குகள் இருக்கிற மாதிரி இதில் ஒரு திரவம் ஒரு சமதள பரப்பு மேலே பாய்ந்தோடிக்கிட்டு இருக்குது. கன்சிடர் எ லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ எ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வித் 2 நெய்பரிங் லேயர்ஸ்.
அருகருகில் அமைந்துள்ள 2 ஏடுகளை கொண்ட ஒரு திரவம் ஒரு கிடைமட்ட பரப்பில் பாய்வதாக கருதிக்கணும். The upper layer tends to accelerate the lower layer and in turn the lower layer tends to retard the upper layer. The upper layer tends to accelerate the lower layer. upper layer அப்படிங்கிறதே மேல் அடுக்கு, lower layerங்கிறது கீழ் அடுக்கு. இந்த அப்பர் லேயர் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சலரேட்னா முடுக்கிவிக்கிறது. தி அப்பர் லேயர் டென்ஸ் டு ஆக்சலரேட் தி லோவர் லேயர். மேல் ஏடு கீழே இருக்கிற ஏட்டை முடுக்கு விடுறதுக்கு முயற்சி பண்ணும். அண்ட் இன் டர்ன் தி லோவர் லேயர் டென்ஸ் டு ரீட்ரை தி அப்பர் லேயர். அதே நேரத்தில் என்ன செய்யுது, இதன் காரணமாக ஒரு பின்னோக்கிய தொடுவிசை இங்கே உருவாகும். அதான் as a result a backward tangential force is set up. ஒரு பின்னோக்கிய தொடுவியல் விசை. பேக்வேர்டுனா பின்னோக்கிய, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னா தொடுவரை விசை, இஸ் செட்டப் அப்படின்னா உருவாகும். The upper layer tends to accelerate the lower layer and in turn the lower layer tends to retard the upper layer. As a result, a backward tangential force is set up. என்ன நடக்குதுங்க, மேல் ஏடு கீழ் ஏட்டை முடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதே நேரத்தில் கீழ் ஏடு மேல் ஏட்டை தடுக்க முயற்சி பண்ணும். அதனோட இயக்கத்தை தடுத்து கீழ் ஏடு இயங்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதன் விளைவாக ஒரு பின்னோக்கிய தொடுவரை விசை உருவாகும். ஒரு பைப்பு, இந்த பைப்பு வழியே என்ன செய்யுது, எல் லென்த் இருக்கிற பைப்பு, ஈட்டா விஸ்காசிட்டி இருக்கிற லிக்விட் இந்த பைப் வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. ரேடியஸ் ஆஃப் திஸ் பைப் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஆரோ மார்க்கும் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிக்விட் லேயர்ஸ். இந்த ஒவ்வொரு அம்புகுறியும் என்ன பண்ணுது, திரவ அடுக்குகளை குறிக்குது. இப்போது இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது மைய அடுக்கு, சிவப்பு கலர் மைய அடுக்கு, இது ஒரு திரவ அடுக்கு, இது ஒரு திரவ அடுக்கு. இப்போ இந்த கீழே மேலே இருக்கிற திரவ அடுக்கு இந்த கீழே இருக்கிற திரவ அடுக்கை அல்லது ஏட்டை முடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் இந்த கீழ் அடுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மேல் ஏட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். விஷயம் உங்களுக்கு புரியுதா? எஸ். இப்போ என்ன நடக்கும்? This tends to destroy the relative motion. மேல் ஏடு கீழ் ஏட்டை முடுக்கு விடுறதுக்கு முயற்சி பண்ணும். மேல் ஏடு கீழ் ஏட்டை முடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் கீழ் ஏடு மேல் ஏட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதன் விளைவாக டெஸ்ட்ராய்டு ரிலேட்டிவ் மோஷன் என்னது, இந்த ரெண்டு அடுக்குகளுக்கு இடையில் இருக்கிற சார்பு இயக்கம் என்ன செய்யும், குலைக்கப்படும், சீர்குலைக்கப்படும். திஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் தி விஸ்காஸ் பிஹேவியர் ஆஃப் தி லிக்விட். இதுதான் பாய்மங்களோட பாகியல் தன்மைக்கான காரணம். அருகருகில் அமைந்துள்ள 2 ஏடுகளை கொண்ட ஒரு திரவம் ஒரு கிடைமட்ட பரப்பில் பாய்வதாக நம்ம கற்பனை பண்ணிக்கணும். மேல் ஏடானது கீழ் ஏட்டை முடுக்க முற்படும்.
அதை தொடர்ந்து கீழ் ஏடு மேல் ஏட்டை தடுக்க முற்படும். இதன் விளைவாக ஒரு பின்னோக்கிய தொடுவரை விசை தோன்றும். இது சார்பு இயக்கத்தை சீர்குலைக்கும். இதுவே பாய்மங்களின் பாகியல் தன்மைக்கான காரணமாகும். விஸ்காசிட்டி நேச்சருக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே. Flow of liquid over the horizontal surface. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடைத்தள மட்டங்களில் நீர்மத்தின் ஓட்டம். ஃப்ளோனா ஓடுறது, தண்ணி ஓடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாய்ந்து போகுதுன்னு, அதுதான் சொல்கிறது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபிக்ஸ்டு லேயர், நிலையான ஏடுன்னு வச்சுக்கிட்டாங்க. இதில் நிலையில் எந்த மாற்றமும் வராது. இப்போது ஏ பி அப்படிங்கிற 2 லிக்விட் லேயரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். 2 திரவ அடுக்குகளை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2 திரவ அடுக்குகளுக்கும் ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி பார்த்திங்கன்னா டிஎக்ஸ். ஏ அண்ட் பி, the distance between the liquid layers A and B, that is dx. Velocity of the layer A v plus dx and the velocity of layer B is v அப்படின்னு சொல்லி கருத்தில் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் புரியுதா? ஏங்கிறது ஒரு லிக்விட் லேயர், பிங்கிறது இன்னொரு லிக்விட் லேயர். Velocity of the liquid layer A is v plus dx. Velocity of liquid layer B is v. The distance between the two layers A and B is dx. Okay? Wait. Listen. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, பாகியல் எண். இப்போ தான் நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிக்கே வந்திருக்கோம். சரிங்களா? பேசிக்ஸ் இல்லாமல் நான் இடையில் இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான டெஃபினிஷன், இதுதான் யூனிட்டு, இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு டெரைவ் பண்ணி காமிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதாவது பாகியல் எண் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். கன்சிடர் எ லிக்விட் ஃப்ளோயிங் ஸ்டெடிலி ஓவர் எ ஹரிசாண்டல் ஃபிக்ஸ்டு லேயர், தட் இஸ் ஃபிகர் 7.15. எ லிக்விட் ஃப்ளோயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரவம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்டெடிலி அப்படின்னா என்னது? சீராக நிலையான கிடைமட்ட ஏட்டின் மீது. கன்சிடர் எ லிக்விட் ஃப்ளோயிங் ஸ்டெடிலி ஓவர் எ ஹரிசாண்டல் ஃபிக்ஸ்டு லேயர். ஒரு நிலையான கிடைமட்ட ஏட்டின் மீது ஒரு திரவம் சீராக பாய்வதாக கற்பனை பண்ணிக்கணும். தி velocities of the layers increases uniformly as we move away from the fixed layer. Underline this. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபிக்ஸ்டு லேயர், லேயர் பி, லேயர் ஏ, தி வெலாசிட்டி ஆஃப் லேயர் ஏ வி ப்ளஸ் டிஎக்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லேயர் பி இஸ் வி அண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லேயர்ஸ் ஏ அண்ட் பி டிஎக்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். தி velocities of the layers increase uniformly as we move away from the fixed layer. அந்த நிலையான ஏட்டிலிருந்து தொலைவாக செல்ல செல்ல ஏடுகளோட வேகம் சீராக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஏன்ற ஏட்டோட திசைவேகம் v ப்ளஸ் டிஎக்ஸ் அப்படின்னும், பியோடது நிலையான ஏட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால திசைவேகம் கம்மியாகவும் v அப்படின்னும் இருந்துச்சு. சரிங்களா? கன்சிடர் எனி 2 parallel layers A and B. 2 இணையான ஏடுகளை கருத்தில் எடுத்துக்கிறோம். Let V and A, V plus dx be the velocities of the neighboring layers at distance x and A, x plus dx respectively from the fixed layer.
எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த ஃபிக்ஸ்டு லேயர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறதோட வெலாசிட்டி வந்து v, ஃபிக்ஸ்டு லேயர்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற லேயரோட வெலாசிட்டி v ப்ளஸ் டிஎக்ஸ். ஃபிக்ஸ்டு லேயர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற லேயரோட வெலாசிட்டி v, ஃபிக்ஸ்டு லேயரில் இருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற லேயரோட வெலாசிட்டி v ப்ளஸ் டிவி. அப்போது ஏவோட வெலாசிட்டி யார்? v ப்ளஸ் டிவி. தி வெலாசிட்டி ஆஃப் b அப்படிங்கிறது v. ஓகே, லெட்ஸ் கம். The force of viscosity F acting tangentially between two layers is given by Newton's first law. இரண்டு லிக்விடு இரண்டு திரவ ஏடுகளுக்கிடையே தொடுவரை திசையில் செயல்படும் பாகுநிலை விசை F ஆனது நியூட்டன் முதல் விதியின் மூலம் அறியப்படுகிறது. எப்படி? இதுதான் யார்? டைரக்ஷன் ஆஃப் விஸ்காஸ் ஃபோர்ஸ். இதுதான் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். மேலடுக்கு கீழடுக்க முடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, ஆனால் கீழடுக்கு மேலடுக்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால தான் ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் உருவாகுது, தொடுவியல் விசை. அதுதான் விஸ்காஸ் ஃபோர்ஸ், பாகுநிலை விசை. இரண்டு ஏடுகளுக்கும் தொடுவியல் திசையில் செயல்படுற அந்த பாகுநிலை விசையை நியூட்டனோட முதலாவது விதியிலிருந்து நம்ம அறிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு, திஸ் ஃபோர்ஸுங்கிறது யார்? விஸ்காஸ் ஃபோர்ஸ் F. ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏரியா A ஆஃப் தி லிக்விட். அந்த சமதள பரப்பு வழியாக பாஞ்சுக்கிட்டு இருந்த அந்த திரவத்தளத்தோட பரப்பு, திரவத்தோட பரப்பு அப்படின்னு சொல்லலாம். அண்டு தி வெலாசிட்டி கிரேடியன்ட் dv டிவைடட் பை dx. இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? விஸ்காஸ் ஃபோர்ஸு F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A அண்டு F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dv டிவைடட் பை dx. dv பை dxங்கிறது யார் அப்படின்னா வெலாசிட்டி கிரேடியன்ட், திசைவேக சரிவு. அந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற திரவ அடுக்கோட திசைவேகத்தில் ஏற்படுற மாற்றம், குறைபாடு. இந்த பாகியல் விசை வந்து திரவத்தோட பரப்புக்கு நேர்த்தகவில் இருக்குது, அதே மாதிரி திசைவேக சரிவுக்கு நேர்த்தகவில் இருக்குது. இப்போ ரெண்டுமே F தான். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே விஸ்காஸ் ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணுங்க. F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A இன்ட்டு dv டிவைடட் பை dx. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரிலேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ரிலேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும்போது இப்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A அப்படின்னா ஏரியா ஆஃப் தி லிக்விட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கலாம்? F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dv டிவைடட் பை dxன்னு இருக்குது. இப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இயக்கத்தில் ஏற்படுற தடைங்கிறது தான் இது. அப்போ தடை அதிகமாகும்போது விஸ்காஸ் ஃபோர்ஸும் என்ன ஆகும்? அதிகமாகும். ஏன்னா விஸ்காஸ் ஃபோர்ஸ் பாகுவியல் விசைங்கிறது என்னது? திரவ அடுக்கோட இயக்கத்துக்கு எதிர் திசையில் செயல்படுறது. அப்போ எந்த அளவுக்கு தடை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு விசை என்ன ஆகும்? அதிகமாகும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது
dv by dx velocity gradient increase ஆச்சு அப்படின்னா viscous force increase ஆகும். velocity gradient decrease ஆச்சு அப்படின்னா viscous forceம் decrease ஆகும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம இந்த ரிலேஷனில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிலவன்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தட் ரிலவன்ட் கான்ஸ்டன்ட் ஒன்லி ஈட்டா, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த ரிலவன்ட் கான்ஸ்டன்ட், இந்த சம்மந்தப்பட்ட ஒரு மாறிலியை இங்கே வந்து நம்ம பிரதியிட்டால் தான் இந்த தொடர்பில் இருக்கிற சமன்பாடு பொது சமன்பாடு, அதாவது சமநிலைக்கு வரும். அப்போ எவ்வளோ அதிகமாகுது எவ்வளோ குறையுதுங்கிறத அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈட்டா ஏ இன்ட்டு டிவி டிவைடட் பை டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. சரி, இங்கே எதுக்காக ஒரு நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், சரியாக கேட்கல. எதுக்காக நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். தட் விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் தி லிக்விட்ஸ். சூப்பர். இப்போ நம்மளோட எய்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான எக்ஸ்ப்ரெஷனை டிட்டர்மைன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஈட்டா கண்டுபிடிங்க. ஈட்டாவை ரைட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஆல்ரெடி எஃப் நியூமரேட்டரில் இருக்குது. இந்த ஏ வந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டரில் போகும். அதே மாதிரி இந்த டிவி பை டிஎக்ஸுங்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகும். dx டிவைடட் பை dvன்னு மாறும். சரிங்களா? ஓகே, இப்போ யூனிட் எழுதுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸுக்கு யூனிட் என்னது? நியூட்டன். ஏரியா மீட்டர் ஸ்கொயர். dxங்கிறது யார்? டிஸ்டன்ஸ். யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னது? மீட்டர். டிவைடட் பை விங்கிறது யார்? வெலாசிட்டி. யூனிட் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ என்ன பண்ணலாம்? ஆஸ் பர் சயின்டிஃபிக் ரூல் SI units should be written in index notation. அப்போ இந்த டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. நியூட்டன் மீட்டர், இந்த மீட்டர் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போனால் மீட்டர் பவர் -2, இந்த மீட்டர் நியூமரேட்டருக்கு போனால் -1, இந்த எஸ் நியூமரேட்டருக்கு போனால் எஸ் பவர் +1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். பவர்லாம் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். நியூட்டன் மீட்டர் பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ -3 + 1ன்னு எழுதலாமா? -3 + 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? செகண்ட் பவர் 1ன்னு இருக்குது. இப்போ இதை நான் இங்கே எழுதிக்கிறேன் என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக. நியூட்டன் மீட்டர் பவர், இந்த -3லேருந்து +1 போயிடுச்சுன்னா மீதி -2 இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பவர் 1ன்னு இருக்குது. நியூட்டன் மீட்டர் பவர் -2 செகண்ட் பவர் 1. நியூட்டன் மீட்டர் பவர் -2 செகண்ட் பவர் +1ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறது? எழுத முடியாது. அப்போது என்ன பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிற டெஃபினிஷன் படி கிடச்சிருக்கிற யூனிட்டை எழுதலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மீட்டர் பவர் -2 இருக்குது, செகண்ட் பவர் +1 இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள்.
kilogram meter power 1 minus 2 second power minus 2 plus 1. அடுத்து என்ன செய்யலாம்? கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 1 செகண்ட் பவர் மைனஸ் 1. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியுமா? எழுதுங்க பார்க்கலாம். கிலோகிராம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அப்போ மாஸ் ஃபேக்டர், அப்போது எம் பவர் 1, லென்த்தும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அப்போ எல் பவர் மைனஸ் 1, தென் டைம் ஃபேக்டரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, டி பவர் minus 1. This only dimensional formula for coefficient of viscosity. Okay, m power 1, l power minus 1 and t power minus 1 only the dimensional formula for the coefficient of viscosity. Yes, unit conclude பண்ணுங்க பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் 2ன்றது ஒரு யூனிட்டு. இன் அதர் வேர்ட்ஸ் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 1 செகண்ட் பவர் மைனஸ் 1ங்கிறது இன்னொரு யூனிட்டு. நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் 2ன்றது ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 1 செகண்ட் பவர் மைனஸ் 1ன்ற யூனிட்டு ஆஸ் பர் டெஃபினிஷன். All of you got clear idea about the coefficient of viscosity? Okay, thank you for listening, students.